முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம், முகத்தையே மூடிட்டு தான் வந்தார். ஏன்னா மக்கள் அதை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம். அதே மாதிரி நாமும் ஆண்டுடைய பாதத்தில் தனித்திருந்து ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது பாருங்கள், நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அவருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது நம்முடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசமாகும். இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எத்தனை சினிமா பார்த்தாலும் சரி, எத்தனை சீரியல் பார்த்தாலும் சரி, எத்தனை வேண்டாத காரியங்களை பார்த்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு முகம் பிரகாசமே அடையாது. ஆண்டவர் நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடையும். எப்படி அந்த சந்திரன் சூரிய ஒளியை வாங்கி தான் நமக்கு பௌர்ணமியாக தருது. சந்திரனுக்கு ஒளி கிடையாது, சூரியன் ஒளியில அந்த முழுவதுமாக சந்திரன் மேல பிரகாசிக்கும் போது அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி. அதே மாதிரி ஆண்டவருடைய பிரகாசம் தான் நமக்கு, நம்மிடத்துல ஒன்றுமே கிடையாது. அவருடைய முக பிரகாசம் தான் நம்ம என்ன செய்யும்? பிரகாசிக்க வைக்கும் நம்முடைய முகத்தை. அந்த முக பிரகாசம் இருக்கும்போது நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில என்ன செய்யாது? தெரியாது. நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். நம்முடைய முகத்தை பிரகாசப்படுத்துவார். எல்லா தேவைகளை அவர் சந்திப்பார். அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. ஆண்டவர் ஒரு நாள் இதை பாட சொன்னார். அதில் ஒரு 2 நாள் அந்த இதை வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த ராகம் மறந்துடக்கூடாது அப்படின்னா ராகம் மறந்துடும். அதுக்காக கேட்டுகிட்டே இருந்தேன். ஆண்டவருடைய கிருபையால் இன்னைக்கு தம்பி உடனே சொன்னேன், அதை போடுங்க அப்படின்ட்டு. அருமையான பாடம். நீங்கள் எப்போ செல் எடுத்தாலும் பாட்டுகளை கேளுங்க, வசனங்களை கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வேண்டாத காரியங்களை பார்க்கறத விட இது நம்ம கேட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சாலமோன் வரையெல்லாம் பாட்டு படிக்குது. ஊழியம் என்பது கஷ்டமான ஒரு காரியம். அநேக ஆண்டுகளாக நான் அண்ணனும் எத்தனையோ இடங்களிலே நாங்கள் பழகியிருக்கிறோம். இணையப்படுத்திட்டால் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 45 ஆண்டு காலம் இந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை அன்போடு அண்ணனோடு இணைக்க வைத்திருக்கிறார். நான் எவ்வளவோ விலகினங்கள், ஆனாலும் அது மத்தியிலும் கூட தேவனுக்காக ஊழியம் செய்வது என்பது லேசான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவருக்கு பண்ணின திசமம், அந்த நாட்களிலே தேவனுக்காக ஓடிய ஓட்டார். அதை உட்கார்ந்து நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவங்க ஏதோ வெளியே போயிட்டு வராங்க. நான் மதுரையில் ஜவுளியார் பார்த்த நாட்கள். நான் மதுரையில் இரவில் பஸ்ஸில் ஏறினேன். ஆனால் என்கிட்ட அண்ணன் உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். நாங்கள் தூங்கவே இல்லை. நாங்கள் ராஜபாளையம் வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே வந்தோம். பிற்பாடான ராஜபாளையத்திலிருந்து சுரண்டைக்கு வேறு வண்டி மாறி போயிட்டேன். அண்ணா அவங்க வேறு வண்டி மாறினாங்க. உண்மையிலே சில தேவ பிள்ளைகள் பாருங்க, மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. அருமையா சகோதரி சொல்கிற வேளையில் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னு சொன்னால், சில காரியங்கள் ஊழியங்களை தீர்மானம் பண்ணி அதை செய்வது என்றால் நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவனதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த அக்னிமதில் ஊழியத்தின் நடத்துகிற அருமையான அண்ணன் அவர்களை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான சகோதரியை வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு செய்திகளுக்கு ஐயா வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மாத்திரங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிற அருமையான சகோதரர் ஜெபா அவர்களை இயேசுவின் நாமத்துக்கு வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தர் மகிமைப்படுவராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா, உண்மை இல்லாமல் எனக்கு யாருமே இல்லை என் இயேசையா என்று சொல்லி எல்லா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். 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 Hallelujah.
இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேறு எனக்கு நீங்களமா எனக்கு ஆண்டும் இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே ஆமே துன்பத்திலும் நீரே வேளையும் ஐயா நீதானே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் யாரும் உம்மை அல்லாமல் யாரும் உம்மை அல்லாமல் யாரும் உம்மை அல்லாமல் யாரும் என் சிநேகமும் நீதான் என்னுடைய ஆசையும் நீதான். ஆனால் என் நாளில் வாழ்விலே எனக்கு நீ துணையாக இருக்க வேண்டும். ஆமென். என் சேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் சேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் நாடுமே ஐயா நீதான். ஆமென். என் நாடுமே ஐயா நீதான். உம்மை அல்லாமல் யாரும் உம்மை அல்லாமல் யாரும் இம்மையிலும் நீரப்பா மறுமையிலும் நீர்தாங்க எவ்வளையிலும் என்னோடு கூட இருக்கிற நீர்தாப்பா. ஆமென். ஆமென். இம்மையிலும் நீரே ஓ மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே உம்மை அல்லாமல் யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா
ஆசீர்வாதமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. இந்த நாளில் எங்கும் கூட இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. வந்திருக்கிற அனைவரையும் அக்கினிமதி ஊழியத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். செய்தி கொடுக்க வந்திருக்கிற தம்பியையும் மற்றும் சகோதர சகோதரிகளையும் சாலமோனையும் ஜெபாவையும் பாட்டு வந்திருக்கிற தம்பியையும் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்க நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் அன்பு தம்பி செல்வத்தை செய்து கொடுக்கணும். நான் செல்வம் தான் கூப்பிடுவேன். அந்த நாளில் இருந்து ஆண்டோடைய கிருபையினால அவங்க செய்து கொடுக்க அழைச்சேன். அவங்க வந்திருக்காங்க. ஆண்டோடைய கிருபையினால எங்களுக்குள்ள ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அதனால் நான் தம்பின்னே சொல்லி பழக்கமானதுனால பேரை சொல்ல மாட்டேன். ஆண்டோடைய கிருபையினால அவங்களை இந்த நாளில் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என் மனைவி ஜெபம் பண்ணும்போது சகோதரனை அழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய இதயத்தில் காணப்பட்டது. நாங்கள் அவர்களை அழைத்தோம், வந்திருக்கிறார்கள். இப்போது சில வார்த்தைகளை நான் சொன்ன பின்னால் அவர்கள் செய்து கொடுக்க வருவார்கள். இந்த நாளில் ஆண்டோடைய பாதத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இந்த நாளில் நான் கொடுக்கலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்களாக வரல, கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நாங்கள் ஆண்டோடைய பாதத்தில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர சித்தமாக இருக்கிறீரோ அவங்கள அழைச்சிட்டு வருவதற்காக நன்றின்னு சொன்னேன். அதனால் ஆண்டவர் பல பகுதியிலிருந்து ஆண்டவர் இந்த நாளில் மக்களை அழைச்சிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு செய்யணும்னா, சங்கீதம் 55:22 வசனம். சங்கீதம் 55:22 சங்கீதம் 55:22. அவ்வளவுதான். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்படைச்சு, ஆண்டவரே இந்த நாளில் என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை தாரும்ல, தந்து விட்டதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் பாரத்தெல்லாம் கர்த்தர் ரெடியா இருக்காரு. பிரச்சனை வாங்கிக்கிட. ஆனா நீ சொல்ல மாட்டேங்க. நீ சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் எல்லாத்தையும் கேட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நீ என்ன செய்ய தெரியுமா? மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க. இந்த அழுகிற வேலையை விட்டுட்டு இன்னையிலிருந்து கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியா இருப்பாரு. உன் இதயத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். மௌனி ஷாக்கா ரோக்கலியக்கா மௌனியா தோசியான் சார். ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாமாவா யாண்ட ஒப்படைக்க மாட்டாளா, அவளுக்கா தெரியாதான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களுடைய பாதத்தில் நான் ஒப்படைக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும்ல, தந்து விட்டதற்காக நன்றி அப்படின்னு நம்ம ஒப்படைக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் சாலமோன் ராஜா என்ன செய்யறாரு? சங்கீதம் 54:7 வாசிங்க. சவுல் தன்னுடைய மாமாவுக்கு பயந்து போயிருக்கும் போது தாவீது ராஜா என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைக்கிறாரு. ஆண்டவரே நான் எவ்வளவு பிரச்சனையோட, எவ்வளவு பாரத்தோட, எவ்வளவு வேதனையோட இருக்கேன் என்பதுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா நெருக்கத்தையும். ஆனா அநேக நேரம் சவுல் கிட்ட போய் அவர் கொல்லக்கூடிய அளவுல இருந்தது. ஆனா சவுலை கொல்லல. ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்துல எங்க மாமனார் என்ன கோவப்பட்டு என்ன சாவடிக்கிறதுக்கு வழிபார்க்கிறார். ஆண்டவரே அவர் சின்ன பிள்ளை, அவர் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா நெருக்கத்திலையும், மற்றும் சுற்றுப்புறத்து நெருக்கத்திலையும், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நெருக்கத்திலையும் ஆண்டவரை தான் தேடினார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்து அவர் அழகா போட்டிருக்கு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. பாத்தீங்களா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும், என்ன பாரத்தில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும்
எல்லாத்தையும் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணெய்ங்கிற எண்ணெய் விடுவித்தான்னு போட்டிருக்கு. இந்த எண்ணெய்ங்கிற இடத்துல உன் பேரை போட்டு இன்னைக்கு ஆண்டவரே இதுல இருந்து ஒரு விடுதலைய தாரும்ல தந்து விட்டதற்காய் நன்றி. ஷாலா நீ ஒப்பு கொடுத்து பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் பிறகு ஒரு கிறிஸ்துவ ஆண்டோடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறான்னு தெரியுமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். அவன் என்ன சொன்னான்? உமக்கு சித்தமானால் தான் ஆகும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு. அப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா குஷ்டரோகிய குஷ்டத்துவ குணமாக்கின மாதிரி ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் மாத்திடுவாரு. கடந்த 2 நாளைக்கு முன்னால நான் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க காய்ச்சல் அதிகமா இருக்கு. எங்க வீட்டம்மா தான் சொன்னாங்க காய்ச்சல் அதிகமா இருக்கு, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, தொண்டையும் சரியில்லை, பேசவும் லாய்க்கு இல்லாம ரொம்ப மோசமா இருக்காங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. விசுவாசத்தோட அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எங்க வீட்டம்மாட்ட குரலே வித்தியாசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. யாருக்கு சித்தம் உண்டு? அவருக்கு சித்தம் உண்டு. அப்ப நீ கேட்கறவர்களாய் காணப்படணும். ஏதோ நம்ம ஜெபம் பண்றோம், சரி ஏதோ வந்துட்டோம் போனோம்னு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் ஒரு மாறுதலை தாரும்னா அல்ல, தந்து விட்டதற்காக நன்றி. அழகா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் எனக்கு சித்தம் உண்டு. இன்னைக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்க வந்திருக்கீங்களோ, நீங்க என்ன பாரத்தோடு இருக்கீங்களோ, என்ன கண்ணீரோடு இருக்கீங்களோ, வெளியில சொல்ல மாட்டீங்க, எதையுமே சொல்லுத மாதிரி காட்டிக்கிட்டு, ஆனா உங்க இருதயத்துக்குள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவன் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த நாளில் கிறிஸ்தவர்களுடைய குஷ்டத்தை குணமாக்கின தேவன் இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள். அக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க, போன மாசம் என் மகன் வீட்டுக்கு போனோன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், 2 நாளைக்கு முன்னால போயிட்டாங்க. அல்லையா? எத்தனை நாளைக்கு முன்னால? அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தைய நம்ம 10 நாளைக்கு பிறகு போலியே 15 நாளைக்கு முன்னாடி போலியன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நேரம் குறிப்பிட்டு வச்சிருப்பாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்காரு. அவர் எந்த நேரம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பொறுமையோடு நம்ம பாதத்துல உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புத்திருக்க ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு விடுதலையை தாரும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நேரத்து ஜெபம் பண்ணேன், முந்தானத்து ஜெபம் பண்ணேன், போன வாரம் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம காத்திருக்கணும். பின்னால் ஒரு சகோதரி உட்கார்ந்துருக்காங்க, அவன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செத்து போயிடுவான்னு சொல்லக்கூடிய அளவில் சேர்த்துருந்தது. இன்னும் உயிர் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தது. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரன் ஆஸ்பத்திரியிலேருந்து சுகமாகி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து சாட்சி சொல்ல வந்துட்டாரு. இல்லையா? ஆனால் இப்போ ஆண்டவருடைய கிருபையினால மரணக்குள்ளே பிரவேசிச்சுட்டாரு. ஆனாலும் அந்த நாளில் ஐக்கிரோட ஆஸ்பத்திரியிலேருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். எதுக்காக நான் சொல்லிடுறேன்னு சொன்னால், நம்ம விசுவாசத்தோட ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். பவுல் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது பிலிப்பியர் சபையில் ஒரு வார்த்தையை சொன்னாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதும்போது அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டிருக்கிறவைகள் எவைகளோ. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு மேன்மை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு உரிமையை கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ இவைகளை செய்யுங்கள் சொல்றாரு. நாம கேட்டுட்டு அந்த ஓடிட்டோம். இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது, மணி 3 ஆயிட்டு, நம்ம சீக்கிரம் ஓடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கோம்.
ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதுக்கு மேலான மகிமையினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோட ஆண்டோடைய பாதத்துல நம்ம பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ. இந்த இடத்துல நீங்க என்னத்தெல்லாம் கண்டிருக்கீங்களோ, என்னத்தெல்லாம் கேட்டிருக்கீங்களோ, என்னெல்லாம் செய்ய போறீங்களோ எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சிறு வயதிலிருந்து இங்க வந்திருக்கும் போது ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்த பிள்ளைகள் தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டோடைய கிருபையினால புதுசாக ஒரு 4-5 பேர் இருக்கீங்களே தவிர மற்ற எல்லாரும் ஆண்டோடைய கிருபையினால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த 37 வருஷம் ஊழியத்துல ஆண்டவர் சந்திக்க வைத்த பிள்ளைகளை தான் ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் உங்களை மேம்படுத்த போறாரு. உன்னை இன்னையிலிருந்து ஆசீர்வதிக்க போறாரு. உன்னுடைய வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன சொல்றாரு? உன் பிரச்சனை எல்லாம் என் ஒப்பட, உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை கொடுக்க கிருபை செய்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தம்பி அவர்கள் செய்து கொடுப்பாங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி சகோதரன் கையில் கொடுக்குறேன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்னபடி ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையோடு ஒவ்வொரு பாரத்தோடு இருக்கு, ஒவ்வொரு தேவைகளோடு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் தகப்பனாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல ஆண்டவரே நான் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்துக்கு செய்விடுத்தார் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரை குஷ்டரோகி ஆண்டோடைய பாதத்தில் வந்து முக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதித்தீரே. நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும் போது ஆண்டவரே பவுல் ஆண்டவரே பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது ஆண்டவரே என்னிடத்தில் நீங்க கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறதெல்லாம் அதன்படி கடைபிடிங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி பிலிப்பியர் சபைக்கு சொல்றது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக நன்றி. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்வோம். துதி கடமை எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறேன். இன்ப இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. நீ மத்தியில் வந்திருக்கிற அன்பு தம்பி செல்வன் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்தல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த பெரிதான கிருபைக்காக நான் முதற்கண் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான அருமையான அண்ணன் அக்கா அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே என்னை அன்பான ஸ்தோத்திரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே என் அன்பான ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த அருமையான இந்த பகுதியில் அண்ணன் மூலமாக இந்த ஜெபத்தை எழுப்பி கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் சொன்னபடியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணனோடு எனக்கு பழக்கம் உண்டு. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்து 23 வருஷம் ஆகுது. அண்ணன் எத்தனை வருஷம்? 37 வருஷம். அப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஜெபிப்பதற்கு. எனக்கு அதெல்லாம் அண்ணன் நிறைய ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜெபம் தான் என்னையும் ஊழியத்தில் ஒரு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கு. லேலியா சொல்லுங்க. நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அண்ணனும் நிறையா இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஊழியத்துக்கு கடந்து போயிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணனோடு கூட அந்த நல்ல ஒரு ஐக்கியம், ஃபோனில் பேசி தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது.
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது வருகை வரை தான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஐக்கியம்தான் முக்கியம். நல்ல ஐக்கியம் முக்கியம். ஐக்கியம் சரியில்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சில சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க. அதனால் நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நாம் கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனை, முதிர்ந்தவர்களுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் பிரச்சனைகளுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆனபடியினால நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பகுதியில் தொடர்ந்து நீங்கள் மாதந்தோறும் நடந்த அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அருமையான அக்கா பாட்டு படித்தாங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த யாராய் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரோ அவனுக்கு பதில் கொடுத்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அசைவாடுகிற பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிற கிருபைக்காக எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை சொல்லுங்க வாயிலை திறந்து ஆராதனை எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே
என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆராதனை. உங்க சத்தம் வேணும். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து உங்க சத்தம் வரட்டும். நீங்க சத்தமா நீங்க படிக்கணும், வாய் திறந்து படிக்கணும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை 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 துதியா ஆராதனை. சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆராதனை துதியா ஆராதனை துதியா ஆராதனை துதியா ஆராதனை. நீர்தானையா எங்கள் ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி துதி ஆராதனை. Glory to God. ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிக்கிறேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. சொல்லுங்க, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, உம்மை போடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும். வாயை திறங்க, வாயை திறங்க. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. worship my Lord. தேவ பிரசன்னம் அசைவாடட்டும். தேவ பிரசன்னம் எங்க மத்தியில் அசைவாடட்டும் ஐயா. எங்க மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. ஆராதனை
தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, மந்த ஆவிகள் வெளியேறுவதாக. நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிங்க, நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையிலே சோர்வின் ஆவிகளை நாங்கள் கட்டி ஜெபம் பண்ணுகிறோம், கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென், 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 ஆமென். மந்த ஆவிகள் விலகட்டும். மந்தப்படுத்துகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது ரைட் நவ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில உங்களுடைய ஜனத்தை விட்டு விலகுவதாக, உங்களுடைய ஜனத்தை விட்டு விலகுவதாக, வெளியே விட்டு விலகுவதாக. தேவ மகிமை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வெட்டுக்கொள்ளுங்க, வெட்டுக்கொள்ளுங்க. நல்ல வாய் திறங்க, வாய் திறங்க, வாய் திறங்க, வாய் திறங்க, வாயை திறக்க திறக்க உன் வாயை விரிவாக திற. அப்பொழுது நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் இப்பொழுது இப்பொழுது நன்மையினாக நன்மையினாக நன்மையான பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், உங்களை நிரப்புகிறார். நல்ல விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க கட்டுகள்லாம் உடையுது, உங்க கட்டுகள்லாம் உடையுது, உங்க கட்டுகள்லாம் உடையுது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ, ரைட் நவ. பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. Glory to God. Imaraka Rubala Dama Kata Raga Nara Dara Ruba Raba Raba Kata Nara Kada 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 Riba Baba Baba Baba. Amen, amen, amen. ஆவியானவர் அசைவாடுகிறார் சகோதரி, ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார், 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 அசைவாடுகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அசைவாடுகிறார், அசைவாடுகிறார். உன்னை மங்கி எரிகிற திரியை கர்த்தர் இன்னைக்கு தூண்டி விடுகிறார், இன்னைக்கு தூண்டுறாரு. தூண்டப்படுகிறது, உன் திரி தூண்டப்படுகிறது, உன் அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது, உன் அபிஷேகம் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது. ரைட் நவ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. உயிர்ப்பிக்கிறதுக்காக ஆவியானவர் வந்திருக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இழந்து போன உன் ஜெப வாழ்க்கையை மீண்டும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். இழந்து போன உன் ஜெப அபிஷேகம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. சகோதரியே, சகோதரியே, மீண்டும் கர்த்தருடைய இழந்து போன அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அனல் மூட்டுகிறார், அனல் மூட்டுகிறார். உன் ஆவி அனல் கொள்ளட்டும், உன் ஆவி அனல் கொள்ளட்டும், உன் ஆத்மா அனல் கொள்ளட்டும். அந்த அக்கினி அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது, அந்த அக்கினி உங்க மேல இறங்குகிறது. ரைட் நவ, ரைட் நவ இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் தம்முடைய அந்த அக்கினியை உங்க மேல வைக்கிறார். நிறைய பேர் நீங்க மங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்க மங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அனல் மூட்ட விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் அனல் மூட்ட விரும்புகிறார், அனல் மூட்ட விரும்புகிறார். அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. ஆமென், 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 ஆமென். நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வேலையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை அடியான ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீரா? இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த வார்த்தையின் மூலம் பேசி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீரா? நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைவெளிவீரா? இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிங்க.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தளி எவ்வளவா என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கெட்டு போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தள்ளி நம்ம மேல அன்பு செலுத்தினார். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் சாப்பிடுகிற ஆகாரம் 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிடலன்னா அந்த ஆகாரம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அல்லேலூயா. அதை சூடு பண்ணினாலும் கெட்டு போனதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நம்முடைய நல்ல சரீரத்துல பலன் வேணும்னு சொல்லி சாப்பிடுறோம். சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுறோம். இந்த ஆகாரத்தை நம்முடைய உடம்புக்கு தேவையான இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஆகாரம், நாம் பிழைக்க வேண்டும், நாம் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆகாரம் கெட்டு போச்சுன்னா அதை சாப்பிட முடியாது. அதே போல தேவன் தாம் சிருஷ்டித்த, தாம் படைத்த இந்த மனிதன் என்ன செய்யறான்? கெட்டு போகக்கூடாது. மனுக்கூலம் கெட்டு போகக்கூடாது. மனிதன் கெட்டு போகக்கூடாது. மனிதன் ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருந்தார். சில காரியங்களை மனிதன் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி சில வழிமுறைகளை சில காரியங்களை வச்சிருந்தாரு. ஆனாலும் மனிதன் அதையும் மீறி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் கெட்டு போய்விட்டான். கெட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து அவனை எப்படியாவது கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு கொடுத்து, இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்ம மேல தேவன் அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. நம்ம மேல வைத்த அந்த அன்பை பார்க்கும் பொழுது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு இந்த உலகத்துல வேற யாரும் நம்ம மேல யாரும் அன்பு செலுத்த முடியாது. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சில அன்புகள் இருக்கலாம், ஆனால் அந்த அன்பு உயிரை கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் மேல தாய் தகப்பன் வைக்கிற அன்பு உயிரை கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து தம்முடைய உயிரே கொடுத்து நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சார்? மீட்டெடுத்தார். அல்லேலூயா.